எங்க உன் பொண்டாட்டி வரல? இல்லக்கா. சரி உள்ள வாங்க. வாமா. என்னடா தயங்கி தயங்கி நின்னுட்டு இருக்கா? மாமா இருப்பாருன்னு பயப்படுறியா? மாமா வெளியே போயிருக்காரு, வர லேட் ஆகும். அப்படியே அவர் வந்தாலும் இனிமே உன்னை திட்டவே மாட்டாரு. ஏன்னா நான் அவர்கிட்ட பேசி பேசி அவரை சமாதானப்படுத்தி வச்சிருக்கேன். வாங்க உள்ள வாங்க. டேய் என்னடா அங்கே நின்னுட்டு இருக்க? வா உள்ள வா. நீ வாமா. வா உட்கார். உட்காருமா. இருக்கட்டும்க்கா. என்னடா? மாமா. அதானே எப்ப பார்த்தாலும் உனக்கு மாமா மாமாவை கேட்காம இருக்க மாட்டியே. இரு, முதல்ல நான் அவருக்கு போன் பண்ணேன். அவர் என்னன்னு தெரியல, எடுக்கவே இல்ல. என்னடா அவருக்கு போட்டா உனக்கு போகுது? ஒருவேளை தப்பா போட்டனோ? இல்லக்கா, இது மாமாவோட போன் தான். என்னடா அவர் போன் உன்கிட்ட? இது எப்படி உன்கிட்ட வந்துச்சு? என்ன மச்சானும் மாமனும் ஒண்ணு சேர்ந்துக்கிட்டீங்களோ? அவரை பார்த்துட்டு வந்துட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி என்கிட்ட நடிச்சுக்கிட்டு இருக்க. அவர் வராம அவர் போனை மட்டும் உன்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சாரா? ரெண்டு பேரும் சேர்ந்து என்கிட்ட விளையாடிட்டு இருக்கீங்களா? அக்கா, தப்பு நடந்து போச்சுக்கா. என்னடா சொல்ற? அவர் மறுபடியும் ஏதாவது தப்பு செஞ்சுட்டு ஜெயிலுக்குள்ள போயிட்டாரா? மாமா நம்மளை விட்டு மொத்தமா போயிட்டாருக்கா. நீ என்னடா சொல்ற? மாமா செத்துட்டாருக்கா. என்னடா சொல்ற? எப்படா நல்லதாடா வீட்டை விட்டு போனாரு. நல்லா போனாரு, எப்படா செத்து போனாரு? மாமா எங்க வீட்டுக்கு தான் வந்திருந்தார். என் புருஷனை கொன்னுட்டியடா, கொன்னுட்டியே. உன் பொண்டாட்டி உனக்கு தாலியை அறுத்துட்டான்னு சொல்ல வந்தியாடா பாவி. நீங்க நல்லாவே இருக்க மாட்டீங்க. என் புருஷனை கொன்னுட்டீங்களேடா, அநியாயத்துக்கு கொன்னுட்டீங்களே. அவர் உங்களை கொன்னுடுவாருன்னு நான் பயந்துகிட்டு இருந்தேன். அவரை எப்படி எல்லாம் சமாதானப்படுத்திருப்பேன்னு உங்களுக்கு தெரியுமா? நீ என்னடானா அவரை கொன்னுட்டு என் தாலியை அறுத்துட்டு வந்து சாதாரணமா சொல்றியடா? நீ நல்லா இருக்க மாட்டடா, நீ நல்லாவே இருக்க மாட்ட. என் வயிற்றுல வாங்கி கொட்டிக்கிட்டியடா. போயிடு, போடா, இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடு, வந்துடாத. இனிமே நான் உன்னை பார்க்க விரும்பலடா. நீ செத்துட்டேன்னு நினைச்சுக்கிறேன். போய் தொலை, நிக்காத, என் கண்ணு முன்னாடி நிக்காத, போயிடு. நீ என் தம்பியெல்லாம் நான் உனக்கு அக்கா உள்ள. போடா, வெளியே போ, என் கண்ணு முன்னாடி நிக்காத. தயவு செஞ்சு வெளியே போயிடு. என் தாலியை அத்துட்டியடா, அத்துட்டியே. பொறுமையா இருக்கா? அவ வேணும்னு இதை பண்ணல, தற்காப்புக்காக இதை பண்ணிட்டா. டேய் வேண்டாம் அப்படின்னு நீ சொல்ற. அங்க என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா? அது அந்த கடவுளுக்கு தான் தெரியும். அக்கா, உண்மையான குற்றவாளி யாருன்னு கோர்ட்ல தெரிஞ்சிடும். தப்பு அனிதா பண்ணிருந்தா கண்டிப்பா அவளுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பேன்க்கா. அக்கா, இது உன் மேல சத்தியம். டேய், அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமா மனசு மாத்தி வச்சிருந்தேன்டா. அவர் உங்களை கொல்ல மாட்டேன்னு என்கிட்ட சொல்லிருந்தாருடா. அக்கா, இன்னும் கொஞ்ச நாள்ல தெரிஞ்சிருங்கக்கா. மாமாவோட பாடி ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்துரும். நாங்க போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வந்துடுறோம். இந்த பாரு,
எனக்கு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் என் புருஷனோட பணத்தை கூட நான் வாங்க மாட்டேன். சத்தியமா வாங்க மாட்டேன்டா. அக்கா, அடம் பிடிக்காதக்கா. தப்பு அனிதா செஞ்சிருந்தா கண்டிப்பா அவளுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பாங்க. வேண்டாண்டா, நிக்காத நிக்காத, வெளியே போ, வெளியே போயிடு. நான் உன்னை பார்க்க விரும்பல. உனக்கு ஒரு கோடி நமஸ்காரம்டா சாமி. அக்கா சொன்னா கேளுக்கா. வேண்டாண்டா, அக்கா, இதுக்கு மேல என்கிட்ட எதுவும் பேச. அவன் மேல தப்பு இருந்தா கண்டிப்பா தண்டனை வாங்கி கொடுப்பேன்க்கா. அக்கா, டேய், என்ன தொடாத, போடா, வெளியே போ. இன்னும் கொஞ்ச நேரம் என் முன்னாடி நின்ன நான் உன்னை என்ன பண்ணுன்னு எனக்கே தெரியாது. போடா போடா, போயிடு. என் கண் முன்னாடி நிக்காத. போ, போயிடுங்க போயிடுங்க. இதை சொல்லவா நீ வந்த? ஐயோ. ஒரு சிபிஐ ஆபீசரோட பொண்டாட்டி அவரோட துப்பாக்கியால ஒருத்தனை கொன்னு இருக்கா. இதை விட சிட்டில ஹாட் நியூஸ் வேற என்ன வேணும்? செத்து போனவனுக்கும் இந்த கொலை பண்ண பொம்பளைக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்? எதுக்காக அவரை கொல்லணும்? அதுதான் சொல்ல மாட்டேங்கிறாங்களே. ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க? போலீஸ் ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ணுது. யார காப்பாத்த முயற்சி பண்றாங்கன்னே தெரியலையே. யார காப்பாத்தணும்? அந்த சிபிஐ ஆபீசரோட பொண்டாட்டிய தானே? அவங்களையா இல்ல அந்த சிபிஐ ஆபீசரையே வா? கொன்னது அவர் பொண்டாட்டியாச்சே. அப்படிதான் சொல்றாங்க. ஒருவேளை அந்த கொலைய ஏன் அந்த சிபிஐ ஆபீசரே செஞ்சிருக்க கூடாது? இது யாரும் சொல்லாத விஷயமாச்சே. சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்க டிபார்ட்மெண்ட் ஆளாச்சே. அவங்க டிபார்ட்மெண்ட் ஆள அவங்களே எப்படி காட்டி கொடுப்பாங்க? தப்பு செய்யறவங்களை தடுக்கிறதுக்கும் தண்டிக்கிறதுக்கும் தான் போலீஸ். இப்ப அவங்க ஆளுங்களே தப்பு செஞ்சிருக்காங்கன்னு தெரிஞ்சா பப்ளிக்கு போலீஸ் மேல இருக்கிற பயம் போயிடாதா? அதனாலதான் கேஸ தூக்கி அவர் பொண்டாட்டி மேல போட்டுட்டாங்க. பட் அவங்களே நான் தான் கொலை பண்ணிருக்கேன்னு சொல்லிருக்காங்களாமே. சொல்லலங்க, சொல்ல வச்சிருக்காங்க. சரி, ஒரு சிபிஐ ஆபீசரோட பொண்டாட்டியாவே இருக்கட்டும். அந்த ஆபீசரோட துப்பாக்கி அந்த பொண்ணு கைக்கு எப்படி போச்சு? அது ஒண்ணும் விளையாடுற பொம்மை இல்லங்க. போலீஸும் பிரஸும் என்ன முட்டாள்னு நினைச்சிட்டு இருக்காங்களா? பாருங்க, நம்ம எல்லாருடைய சார்பா நான் மட்டும் உள்ள போய் நியூஸ் வாங்கிட்டு வந்துடுறேன். ஓகேவா சார்? நாங்க எல்லாரும் போல நான் மட்டும் உள்ள போய் இன்ஸ்பெக்டர் கிட்ட நியூஸ் கலெக்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். நீ மட்டும் உள்ள போ. ஓகே சார். உட்காருங்க. நான் என் ஒய்ஃபை பார்க்கணும். பாருங்க, லாக்அப்ல தான் இருக்காங்க.
லாக்அப்லையா? ஆமா சார், வேற எங்க வைக்கிறது? அவ எந்த தப்பு பண்ணல மேடம். அத முடிவு செய்யற அதிகாரம் நமக்கு இல்ல சார், கோர்ட்டு தான் சொல்லணும். இருந்தாலும் வெளியில சேர்ல உட்கார வச்சிருக்கலாம். சார், நாங்க அப்படியெல்லாம் இவங்கள மட்டும் ஸ்பெஷலா ட்ரீட் பண்ண முடியாது சார். பிரஸ்ஸுக்காரங்க எழுதி தள்ளிடுவாங்க. ஏற்கனவே அவங்க வந்து குவிஞ்சிட்டாங்க. போராடி தான் அனுப்பி வச்சிருக்கேன். குற்றவாளி ஒரு சிபிஐ ஆபீசரோட ஒய்ஃப்ன்ற நியூஸ் பரவிடுச்சு. எங்க சூழ்நிலையை புரிஞ்சுக்கங்க சார். எங்க கடமையை செய்ய விடுங்க. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். இருந்தாலும் கன்சிடர் பண்ணிருக்கலாமேன்னு தான் சொன்னேன். எங்களால முடிஞ்சதை நாங்க செஞ்சிருக்கோம், செய்யறோம். ஓகே மேம், என் ஒய்ஃபை பார்க்கலாமா? பாருங்க. அப்புறம் அவங்க வந்ததுல இருந்து எதுவுமே சாப்பிடல. நாங்களும் கொடுத்து பார்த்தோம், வாங்கவே இல்லை. நீங்களாவது சாப்பிட சொல்லுங்க. தேவி, சொல்லுங்க மேடம். சார் அங்க கூட்டிட்டு போ. வாங்க சார், வாங்க மேடம். தேங்க்யூ. கௌசி, நீங்க இருங்க சார், நான் போய் அனிதாவுக்கு ஏதாவது சாப்பிட வாங்கிட்டு வரேன். அனிதா, அனிதா, உன்னை பார்க்க உங்க வீட்டுக்காரர் வந்திருக்காரு, வாமா. நீங்க வரத்துக்கு இவ்வளவு நேரம் ஆனோனே நான் பயந்தே போயிட்டேன். ஏன் பயந்த? நீங்க வர மாட்டீங்களான்னு நினைச்சேன். உன்னை பார்க்க வராம இருப்பனா? நான் உங்க மாமாவை கொண்டுட்டன்ற கோவத்துல இருப்பீங்கன்னு நினைச்சேன். அனிதா, நீ என்ன வேணும் நான் பண்ண? உன்னை பாதுகாத்துக்கதான் இப்படி பண்ணன்னு எனக்கு தெரியும். கவலைப்படாத, வீணா மனசை போட்டு குழப்பிக்காத. எங்க ஆசைப்பட்டவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறப்ப இப்படி கொலை பண்ணிட்டு ஜெயில வந்து கொலைகாரியா நின்னுட்டு இருக்கேனே, எப்படிங்க மனசுல குழப்பம் இல்லாம இருக்க முடியும்? இது எதிர்பாராம நடந்த விபத்து. விதின்லாம் நினைச்சு மனசை குழப்பிக்காத. என்ன ஜெயில போடுவாங்களா இல்ல தூக்குல போடுவாங்களான்னு தெரியாம இருக்கிறப்ப இத விதின்னு சொல்லாம வேற எப்படிங்க சொல்ல முடியும்? அனிதா, உன்னை ஜெயில எல்லாம் போட மாட்டாங்க. நான் இருக்கேன்ல, நான் இருக்கும்போது உன்னை ஜெயில எல்லாம் போட விட்டுருவேனா? நீ தற்காப்புக்காக தானே இந்த கொலையை பண்ண. அதுக்கெல்லாம் உன்னை ஜெயில போட மாட்டாங்க, உன்னை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. நான் ஒரு நல்ல லாயரா வச்சு வாதாடி உன்னை பெயில் எடுத்துருவேன். நீ போலீஸ்காரன் ஒய்ஃப் இல்ல, இதுக்கெல்லாம் பயப்படலாமா? என்னங்க சார், கொடுங்க. சாப்பிடு. எனக்கு வேணாம். எவ்வளவு நேரம் பசியோட இருப்ப? சாப்பிடு. நீங்க இருக்கீங்கல்ல, எனக்கு வேணாம். நான் போகும்போது சாப்பிட்டுக்கிறேன். இந்த எனக்கு இப்ப வேணாங்க, ப்ளீஸ். அனிதா, நீ சாப்பிட்டுதான் ஆகணும். ப்ளீஸ் இந்த அனிதா, ப்ளீஸ் இந்த வாங்கிக்க. சாப்பிடு. அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். இங்க பாரு, அழாதம்மா, நான் இருக்கேன்ல. அழாத. சரி, நான் போய் வக்கீல் பார்த்து பேசிட்டு வந்துடுறேன். நீங்க மறக்காம சாப்பிட்டுருங்க. நீங்க மறக்காம சாப்பிட்டுரு. நான் பாரு. என்னங்க என்னங்க, எங்க அம்மா அப்பாவுக்கு தெரியாதும்மா. தெரிய வேணாங்க. அவங்களால இதை தாங்கிக்கவே முடியாது. ஏற்கனவே நான் தேர்ந்தெடுத்த வாழ்க்கை தப்பா இருக்குமோன்னு கத்திட்டு இருக்கேன் எங்க அப்பாக்கு. இது தெரிஞ்சா ரொம்ப கஷ்டப்படுவாரு. அவருக்கு நானா உயிருங்க. தெரியும் அனிதா. பத்திரமா இருங்க அப்படின்னு என்னால சொல்லத்தான் முடியும். உங்க பக்கத்துல இருந்து பாத்துக்கிற பாக்கியம் எனக்கு இல்ல. அனிதா, அழாதம்மா. இந்த பிரிவு
தற்காலிகமானதுதான், நிரந்தரம் இல்ல. மனசை தளர விடாதம்மா. அழாதடா, அழக்கூடாது. சார் பாத்து சார், ஏன் இப்படி ஓட்டுறீங்க? சாரி. கொஞ்சம் ஓரமா நிறுத்துங்க. உங்க ஃபோக்கஸ் மிஸ் ஆயிடுச்சு. மைண்ட் வேற எங்கேயோ இருக்கு. ப்ளீஸ் சார், கொஞ்சம் ஓரமா நிறுத்துங்க. நோ நோ, ஐ அம் ஆல் ரைட். என்னாச்சு சார்? ஒரு செகண்ட் லேட் பண்ணிருந்தாலும் அவனை இடிச்சிருப்பீங்க. மனசை ஏன் இப்படி அலைப்பாய விடுறீங்க? இது என்னோட மிஸ்டேக் தான் கௌசி, என்னோட மிஸ்டேக். நீங்க எது சொல்றீங்க? அனிதாக்கு இப்படி ஆனது நானும் ஒரு காரணம். அவ பயந்துகிட்டே தான் இருந்தா. நான் தான் அவ பேச்ச கேட்கல. அன்னைக்கு மாமா அனிதா வீட்டுக்கு போயிட்டு என்னோட அட்ரஸ் கேட்டு சத்தம் போட்டிருக்காரு. அப்பவே அனிதா வா மாமா கிட்ட போய் சமாதானம் பேசிடலான்னு சொன்னா. நான் தான் கேட்கல. நான் அப்பவே போயிருக்கணும். ஆனா மறுநாள் போனேன். ஆனா மாமா ரொம்ப கோபப்பட்டார். ஆத்திரப்பட்டு கத்துனாரு. அக்கா சமாதானமா தான் பேசினாங்க. ஆனா மாமாவோட கோபம் குறையவே இல்லை. என்னால அவரை சமாதானப்படுத்த முடியல. அதான் வீட்டுக்கு திரும்ப வந்துட்டேன். சார், இத பத்தி அனிதா கிட்ட சொன்னீங்களா? சொன்னா பயந்துருவாளோன்னு மாமாவை சமாதானப்படுத்திட்டு சொல்லிட்டேன். நான் உண்மையை சொல்லியிருக்கணும். அப்படி சொல்லியிருந்தா மாமாவை உள்ள விட்டுருக்க மாட்டான். இல்ல மாமா வந்து என்கிட்ட கால் பண்ணி கேட்டிருப்பா. சொல்லாததுனால மாமாவை உள்ள விட்டுட்டா. இப்போ ஒரு கொலைக்காரியா நிக்கிறா. சார், நீங்க ஏன் இந்த உண்மையை அனிதா கிட்ட இருந்து மறைச்சீங்க? முதல் காரணம் அவ இன்னும் பயந்துருவாளோன்னு நினைச்சேன். ரெண்டாவது காரணம் மாமா என் மேல இந்த அளவுக்கு கோபமா இருப்பாரு நான் நினைச்சு கூட பார்க்கல. மூணாவது காரணம் மாமா ரொம்ப கோபக்காரர்னு அவளுக்கு தெரிஞ்சா அக்கா ஃபேமிலி மேல அவளுக்கு பயம் வந்துருமோன்னு தான். சார், இப்பதான் எல்லாமே நடந்துருச்சு சார். ஒரு பக்கம் மாமாவை இழந்துட்டேன். இன்னொரு பக்கம் காதலிச்சு கல்யாணம் பண்ணவள போலீஸ் பிடிச்சிட்டு போக விட்டுட்டேன். என் அக்காக்காக அழுவனா இல்ல என்ன நம்பி வந்த அனிதாக்காக அழுவனான்னு எனக்கு தெரியல. அனிதாவை காப்பாத்தனா சின்ன வயசுல என்ன தூக்கி வளர்த்த அக்காக்கு துரோகம் பண்ணதா ஆயிடும். அக்கா பக்கம் போனா அனிதாக்கு நான் செஞ்ச பெரிய துரோகம் ஆயிடும். நான் என்ன பண்றதுனே தெரியல கௌசி. சார், நான் உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்ல. சொந்த பந்தத்தை எல்லாம் தாண்டி நீங்க நீதியோட பக்கம் நில்லுங்க. அதுல கிடைக்கிறத நீங்க எடுத்துக்கோங்க, கிடைக்காததை விட்டு தள்ளுங்க. அனிதா உங்களுக்கு நிச்சயமா கிடைப்பாங்க. அவங்க மேல எந்த தப்பும் இல்லைன்னா உங்களை வெளியே விட்டுருவாங்க. ஏன் அக்கா? உண்மையை புரிஞ்சுக்கிட்டு வந்த உறவு நிலைக்கும், இல்லைன்னா அது இல்லதான். அனிதாவனை காதலிச்சிருக்க கூடாது. அப்படி நான் காதலிக்காம இருந்திருந்தா இந்த பிரச்சனை எல்லாம் நடந்திருக்காது. ஒருவேளை நான் அக்கா பொண்ணு கூட கல்யாணம் பண்ணி இருந்திருக்கலாம். அவங்க குடும்பமும் நல்லா இருந்திருக்கும், அனிதா குடும்பமும் நல்லா இருந்திருக்கும். ஆனா நீங்க நல்லா இருந்திருக்க மாட்டீங்க சார். இது விதி, யாராலையும் மாத்த முடியாது. இதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். கௌசி, அனிதாக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு நான் எப்படி போய் அவங்க அப்பா கிட்ட சொல்லுவேன்? ஏற்கனவே போலீஸ்காரனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு அப்படி கோவப்பட்டாரு. இப்போ
அவர் சொன்ன மாதிரியே ஆயிடுச்சு. சார், நடந்தது நடந்து போச்சு. அத பத்தி ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனம்? சொல்ல வேண்டியது உங்க கடமை. பேசாம சொல்லிடுங்க. சரி.